நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வராகி. பொதுவாக இன்றைய கால சூழ்நிலை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது. ஒரு ராசிக்கும் பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், மேக்சிமம் அது சனி பகவானுடைய தொந்தரவாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 ராசிக்கு 12 ராசியில் 6 ராசிக்கு சனியுடைய பார்வையோ அல்லது சனியுடைய செயல்பாடோ இருக்கும். உதாரணமாக 7.5 சனினா 3 ராசிகள், யார் கும்பம், மீனம், மேஷம், 3 பேர் 7.5 சனி. அதே போல் சிம்மம், கன்னி, தனுசு இவங்க 3 பேருக்கும் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ என்ன ஆகிடுதுங்க, 6 ராசி வந்துடுறாங்க. இது இல்லாமல் ரிஷபராசிக்கு என்னது 3வது பார்வையாக பார்க்குறார். அப்போ 7 ராசி ஆல்மோஸ்ட் சனியுடைய பார்வையால் வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 ராசிகள் தான் அதுவும் ராகு கேது பிரச்சனையாக இருக்கும். அந்த ராசியில் ராகு இருக்கிறது மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும், ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கான வழி என்ன? எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் எங்கு கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு? நிறைய இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக வருமான பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்காரர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டார், வீட்டுக்காரர் மதிக்க மாட்டார். இல்லைன்னா கேட்டிங்கனாக்கா மனைவி தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. புரியுதுங்களா? மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கும், டாமினேஷனாக இருக்கும், ஒரு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ, யார் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேர்வை சிந்தி சம்பாரித்து அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு அவப்பெயரும் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். ஒரு சில இடங்களில் அது ஆண்களுக்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் அது பெண்களுக்கானதாக இருக்கும். மனைவி மதிக்காமல் இருப்பாங்க. மனைவி எல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, மாமியாரோட சேர்ந்துக்கிட்டு கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அல்லது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா கணவன் அம்மாவோட சேர்ந்துட்டு மனைவியை டாமினேட் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அவமரியாதை இருக்கும்போது இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கஷ்டப்படக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கடுமையான காலங்கள் ஒருத்தர் அதாவது பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மெயினாக அடங்க மாட்டுறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, படிப்பு சரியாக படிக்காமல் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் இருக்கிறது. அதே போல் நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்காக கொஞ்சம் தள்ளி விலகி போயிடுறது, கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கல்வி, பொறுப்பு இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறனால வேறு போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை இவங்களேவும் போலீஸ் கேஸ் ஏதாவது ஒன்று தரது. அப்போது இதெல்லாம் பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு செப்பரேட்டாக குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரத்தையும் இலவசமாக சொல்ல போகிறோம். இதில் எந்த கட்டணமும் கிடையாது, முழுக்க முழுக்க இலவசம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி. கடகராசிக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. கவலை வேண்டாம். உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இப்போ கடகராசி மேக்சிமம் குடும்ப
அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியே விரும்பக்கூடியவங்க. அண்ணன் வேணும், தம்பி வேணும், அக்கா வேணும், மாமனார் மாமியார் வேணும், எல்லாரையும் நம்ம மதித்து நடக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை பார்த்தா காலை விழுந்து கும்பிடணும், நமஸ்காரம் செய்யணும், ஆசீர்வாதம் வாங்கணும். கடகராசிக்காரங்க நல்ல மனசு உடையவங்க. சந்திரனுடைய வீடு, நல்ல மென்மையான மனசு உடையவங்க இந்த கடகராசி அன்பர்கள். ஆனால் அவங்க ஈகோவை டச் பண்ணிட்டோம், உன்னால் இது முடியுமா, நீலாம் இதுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டுட்டோம்னா நம்மளை அவங்க வச்சு செஞ்சுருவாங்க. அவங்க ஈகோவை மட்டும் நம்ம டச் பண்ணாமல் இருந்து அவங்கள்ட்ட தன்மையாக பேசி மென்மையாக நடந்துக்கிட்டோம்னா அவங்க நம்மளை காப்பாற்றும் தெய்வமாக இருப்பாங்க. அதுதான் கடகராசிக்கு உள்ள சிறப்பு. நல்ல மனிதர்கள், கடகராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறை உள்ளம் கொண்டவர்கள், தெய்வத்துக்கு சமமான இரக்க குணமுடையவங்க. ஆனால் அவங்கள டச் பண்ணிட்டீங்க, அவங்கள ஒரு உதாசீனம் செஞ்சிட்டீங்க, அலட்சியப்படுத்திட்டீங்க, ஒரு அவமானப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் அத்தோடு காலி. உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய மனம் படைத்தவர்கள் உழைச்சி பிச்சை கூட எடுப்பாங்க, மூட்டை கூட தூக்குவாங்க. உங்கள் முன்னாடி அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க, நிலையாக நின்று வாழ்ந்து காட்டுவாங்க. அப்பேற்பட்ட வைராக்கியம் உடையவர்கள், வைராக்கிய குணம் படைத்தவர்கள், வாழ்ந்து காட்டக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அப்போ கடகராசிக்கு 1000 இப்போ நான் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். இதில் உங்களை யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கடந்து வந்த பாதை என்ன, குடும்பத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும், மேபி அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாராக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு அதில் ஃபேமிலியில் வரக்கூடிய வீண்படி அவமானங்கள்ல சப்போர்ட், அதிகமாக சப்போர்ட் இருக்கிறது. மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை உங்களுக்கு இல்லைனா கூட தம்பிக்காக இருக்கலாம், தங்கச்சிக்காக இருக்கலாம், அக்காவுக்காக இருக்கலாம், அவங்க ஏதாவது பிரிஞ்சு இருக்கலாம், இல்லை ஏதேனும் ஒரு அக்கா மாமா ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த தப்பால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், புரியுதுங்களா? அப்போ இதுக்கெல்லாம் கிட்ட இருந்து சரி பண்ணக்கூடிய கடகராசி அன்பர்களே, பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, மெயினாக பசங்களுடைய படிப்பு, அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பலாமா, இல்லை ஏதாவது கோச்சிங் சென்டர், எக்ஸ்ட்ரா கோச்சிங் சென்டர் ஏதாவது சேர்த்து விடலாமா, இந்த மாதிரியெல்லாம் உங்களை பிள்ளைகளை பற்றிய கவலைகள், மெயினாக படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ் சாமி, இல்லை அதில் திருமணம், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, இல்லை நிறைய மாப்பிள்ளை பார்த்து அதில் மாப்பிள்ளை அமையாமல் இருக்கிறது, பொண்ணு அமையாமல் இருக்கிறது. நானும் எவ்வளவோ கோவிலுக்கு போகிறேன் சாமி, போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, ஆனால் அந்த தெய்வம் கண் திறந்து பார்க்கலை. இதெல்லாம் கடகராசி தான். இது பூரா இந்த மாதிரி புலம்புறது, எனக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாங்கன்னா அவங்க நிச்சயமாக கடகராசியாகத்தான் இருப்பாங்க. அவ்வளோ முயற்சிகள். அதனால தான் சொன்னேன், கடகராசி என்பர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதித்து காட்டக்கூடியவர்கள், ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான், தைரியசாலிகள் தான் கடகராசி அன்பர்கள். அப்போ உங்களுக்கு எது எல்லாம் தடையாக உள்ளது, எனக்கு இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்க சாமி, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், மெயினாக குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஈகோ ப்ராப்ளம், மெயினாக குழந்தை பாக்கியம் பற்றிய மனக்கவலைகள், கல்யாணமாகி 3 வருஷமாவது 6 வருஷமாவது, நிறைய நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோசியரை பார்த்துருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நமக்கு வாராகி சொல்கிறது தான் கணக்கு, உத்தரவு. அப்போ நாம் ஒரு சாதாரண ஒரு கோவில், ஒரு குடிசையாக இருக்குது, நாம் இன்றைக்கி நான் சொல்லி அந்த கோவில் கோபுரமாக மாறி இருக்குன்னா எனக்கா பெருமை, அந்த உள்ளே இருக்கிற சாமிக்கு தெய்வத்துக்கு தான் பெருமை. அந்த அம்மன் கோயில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் என்ன சொல்லுவாங்களே தவிர சாமி சொன்னார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
அதே போல் அதனால் எனக்கு ஏதாவது வருமானம் இருந்ததான்னு அதுவும் கிடையாது. அப்போ அதை போல் கடகராசி என்பவர்களே, உங்களுடைய அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், திருமண பிரச்சனையாக இருக்கலாம், காதல் பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு என்ன வந்தது? உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உண்டு. புரியுதா? நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க சாமி. அப்போ எனக்கு எப்படியாவது இவ்வளோ நாளாக எனக்கு அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணம் ஆகலை, குழந்த பிறக்கலை, என் பொண்ணுக்கு குழந்த பிறக்கலை, என் பையனுக்கு குழந்த பிறக்கலை, மருமக கஷ்டப்படுது. அப்போ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். நமச்சிவாயம்.